புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் விழா முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா தரப்பின மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க நமது ஓசூர் வளர்ச்சி நாயகன் அண்ணன் முன்னாள் அமைச்சர் நமது பகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று நமது பாகலூர் பகுதியில் எண்ணற்ற நலத்திட்டங்களை எண்ணற்ற அரசு பணிகள் மற்றும் தார் சாலைகள் அனைத்தும் நலத்திட்டங்கள் செய்து கொடுத்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை வருக வரவேற்று இங்கே வந்திருக்கும் நமது கழகத்தை சார்ந்த அனைவரையும் அனைவரும் வருக வரவேற்று மற்றும் டெம்போ ஸ்டாண்ட் ஓனர்கள் மற்றும் டிரைவர்கள் அனைவர்களும் வருக வரவேற்று மற்றும் பெலத்தூர் ஸ்டாண்ட் ஓனர்கள் மற்றும் டிரைவர்கள் அனைவர்களையும் வருக வரவேற்று அண்ணன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வணங்கி நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி ஆணைக்கிழங்க அம்மாவுடைய பிறந்தநாள் முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் நம்ம ஒழுங்கி கொண்டே இருக்கிறோம். நேற்று கூட நம்ம ஓசூரில் 750 பேருக்கு நம்ம ஆட்டோஸ்க்கெல்லாம் யூனிஃபார்ம்ஸ் கொடுத்தேன். இன்னைக்கு நம்முடைய பஞ்சாயத்து நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நம்முடைய கழக நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அது முக்கியமாக இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய குணசேகர் நம்முடைய அம்மா இலக்கியணி தலைவர் அவர்களுக்கும் அப்புறமா முன்னாள் சேர்மன் சசி வெங்கசாமி அவர்களுக்கும் ஒன்றிய துணை செயலர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க முன்னாள் நம்முடைய தலைவர் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய முனிராஜ் கவுஸ்தர் அவர்களுக்கும் முனீர் பாய் அவர்களுக்கும் யோகேஷ் அம்ஜத் ரமேஷ் சொல்லியாச்சு நம்முடைய பாபு இளஞ்சனி செயலாளர் அவர்களுக்கும் நாராயணப்பா அவர்களுக்கும் முன்ரெட்டி அவர்களுக்கும் பில்லண்ணா அவர்களுக்கும் சித்ராஜ் அவர்களுக்கும் திம்மண்ணா அவர்களுக்கும் மற்றும் முக்கியமாக இங்கு வந்திருக்கிற நம்முடைய நிர்வாகிகளான நம்முடைய ஆட்டோ நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கடந்த ஆட்சியில் எப்படி என்னென்ன சொல்லி எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்ட்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சித் தலைவர் அம்மா ஆகட்டும் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக நல்ல ஒரு ஆட்சி செய்தவங்க. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மக்களை சுரண்டி அவங்களுடைய குடும்பத்துக்காக வாழ்றாங்களே தவிர மக்களுக்காக வாழ்றது இல்லை. அந்த சரித்திரமே கிடையாது. அவங்க 15 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறார். அந்த 15 வருஷம் ஆட்சியில அவங்க குடும்பத்துக்காக தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாரு. இனி கூட நீங்க பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன், 20 வருஷமா செய்யாத கடனை 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் செஞ்சு 4 லட்சம் கோடி ஊழல் அடிச்சு இன்னைக்கு வெளிநாட்டுல முதலீட்டு செய்திருக்காரு. இதெல்லாம் தெரியணும் சகோதரர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா? நீங்க எல்லாம் உங்க ஆட்டோல எவ்வளவு பேர் ஏறுறாங்க இறங்குறாங்க, அவர்கிட்ட எல்லாம் பேசுறா, நீங்க எவ்வளவு பேர் பேசிட்டே இருப்பாங்க பின்னாடி, நீங்க எல்லாம் கேட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தாச்சு. இன்னைக்கு விலைவாசி ஏத்துறது இல்லைன்னு சொல்லி விலைவாசி ஏத்துட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் பில் ஏத்துறது இல்லைன்னாரு கரண்ட் பில் ஏத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் இப்படி ஏத்திட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பொட்டே எடுத்துட்டு வந்தாங்க. பாகலூர் கூட வந்திருப்பாங்க. கிராம சபை நடத்துறாங்க. ஸ்டாலின் வந்தாரா இல்லையா? கிராம சபை நடத்திட்டு இந்த பொட்டில உங்களோட கோரிக்கை மனுக்கள் எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆட்சி இல்லாத போது, இப்பதானே ஒரு ஆட்சி இல்லாத போது என்ன செய்ய முடியும்? ஆட்சி இன்னைக்கு இருக்கிறது. அந்த பொட்டை எடுத்துட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வச்சா எவ்வளவு பேர் என்ன கோரிக்கை கொடுக்கறாங்க போடலாம் இல்லையா? இல்ல. இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு சென்னை தேடி போயிருக்காரு அவருடைய பிரச்சனைக்கு. அவங்க பிடிச்ச ஜெயில போட்டிருக்காங்க. ஆட்சி இல்லாத போது ஊரோட வந்தாங்க பொட்டி எடுத்துட்டு உங்க கோரிக்கை என்னன்ட்டு. நம்ம விவசாயிகள் சென்னைக்கு போனா அந்த கோரிக்கை மனு எடுத்துட்டு அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டாங்க.
ஒரு சாயங்காலம் வரைக்கும் ஜெயில போட்டவங்களும் 60 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. மனு கொடுத்தா வாங்க வேண்டியது தானே, நீ செய்யறியோ இல்லையோ. அந்த மனு கூட வாங்காம ஜெயில போட்டிருக்காங்கன்னா கணக்கு போட்டுக்குங்க இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்றது. அதே மாதிரி எல்லா இதுல ஏமாத்தாச்சு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு வாங்கிட்டாங்க. 3 வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கல. அண்ணன் எடப்பாடி அவர் சட்டமன்றத்தில் சண்டை போட்டு அந்த எம்பி எலெக்ஷன் டைம்ல பாதி பேருக்கு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இப்ப இந்த எலெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இப்போ 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இது என்ன, மக்களை ஏமாத்துறதுக்காக. இப்போ 5000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த வெயில் காலத்துக்கு கோடை காலத்துக்காக 2000 ரூபாயமா, இந்த 3 மாசம் எலெக்ஷன் வருதுனால 3000 இந்த 5 வருஷத்துல கோடை காலம் வரலையாப்பா? 5 வருஷமா பொங்கல் வரலையா? இந்த பொங்கலுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த வாட்டி எப்படியோ மக்களை ஏமாத்திட்டு ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன கொள்ளை எடுக்கணும்னு பாக்குறாங்க. தப்பு தவறாக வந்துட்டானா கடவுளால் கூட நம்மள இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இப்ப 5 லட்சம் கோடி கடாயிடுச்சு, ஏற்கனவே 4 லட்சம் கோடி இருந்துச்சு. எல்லாம் ஒட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் கோடி இருக்குது. இப்போ நீங்க எல்லாம் ஆட்டோ ஓட்டுறீங்க, உங்க ரேஷன் கார்டு மேல ஒரு ரேஷன் கார்டு மேல 2.5 லட்சம் கடன் செஞ்சிருக்காரு. இப்ப அவரு யாரு? ஸ்டாலின் அரசு. யார்? அவரு அப்பாவை கட்டுவாங்க. சத்து போன ஸ்டாலின் இது கடன் கட்டுவாங்க. இல்ல துணை முதலமைச்சர் கட்டுவாங்களோ அந்த அம்மா கட்டுறது. யாரும் கட்டுறது இல்ல, நம்ம மேலதான் அந்த கடன். இன்னும் அடுத்த ஆண்டு என்ன பண்ணுவோம், என்ன கடன் பண்ணி நம்ம மேல சுமைய அதிகமா ஏத்திட்டு இந்த தமிழகத்தை டோட்டலா பீகார்ல இருந்து இங்க வந்திருக்காங்க வேலைக்கு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு. அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கவங்க எல்லாம் வெளியில போகணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா எப்பெல்லாம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பதான் இந்த தமிழகம் நல்லா முன்னேறுது. இவரெல்லாம் எப்ப வந்தாங்களோ அப்பெல்லாம் தமிழகம் பின்தங்கியதுதான். நீங்க பார்த்திருப்பீங்க, 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறான்னு சொல்லி ஒரு வாட்டி ஆட்சிக்கு வந்து 2 சென்ட் கூட கொடுக்கல. 10 மணி நேரம் கரண்ட் இல்ல. அப்புறமா மக்கள் எல்லாம் நல்ல புத்தி சொன்னாங்க. 10 வருஷம் அவங்களுக்கு ஓட்டு போடல. திரும்ப அவன் பையன் பார்த்து அவன் அப்பா செத்துட்டா. அவன் பையன் என்ன சொன்னா, அவன் அப்பா ஒரு பொய் சொல்லு ஒரு வாட்டி ஆட்சிக்கு வந்துட்டாரு நான் சொல்லிட்டு இந்த ஆளு 520 பொய்கள் சொன்னாரு. பொய் வாக்குறுதிகள் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 5 லட்சம் பேர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறாரு. கொடுத்தாங்களாப்பா? 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறாங்க. கொடுத்தாரா? கொடுக்கல. அண்ணா எடப்பாடி அவர்கள் நம்ம மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ், ஓலோ காரு, இந்த மாதிரி எல்லாம் 3-4 கம்பெனில பெரிய கம்பெனி எல்லாமே 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில ஒரு பேருக்கு கூட வேலை கொடுக்கல. என்ன திட்டங்கள்? நாம எல்லாம் 2 வருஷம் நான் அமைச்சராக இருந்தா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சுங்க. அம்மா அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. எந்த ஊருக்கு ரோடு இல்ல சொல்லுங்க பாக்கலாம். மண் ரோடுகள்லாம் தார் சாலை போட்டாச்சு, எல்லா ரோடு அகலப்படுத்தாச்சு, பலப்படுத்தாச்சு. எந்த ஊருக்கு போடல சொல்லுங்க பாக்கலாம். எல்லா கிராமத்துக்கும் போட்டு கொடுத்துற. இப்போ வந்திருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க. அவன் இப்போ லாஸ்ட்ல இப்போ ஆட்சி போகும்போது பூஜை போடுறாங்க. 5 வருஷம் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு தெரியாதா? அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாம் உஷாரா இருந்து இந்த முறை அண்ணா எடப்பாடி ஒரு உறுதி. இங்க ஆட்டோஸ்க்கெல்லாம் 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி அவர். யாரா புது ஆட்டோ வாங்கினா 25,000 ரூபாய் மானியம் யாரா வாங்கலாம். பெண்கள் ஸ்கூட்டர் வாங்கினா 25,000 ரூபாய் மானியம். நம்ம இங்க நிறைய பேர் வீடு இல்லாம இருக்கிறீங்க. இதுக்கு முன்னே இடம் இருந்தா அந்த இடத்துல வீடு கட்டி கொடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அண்ணா எடப்பாடி அவர் சொல்லிருக்காரு, இடம் இல்லன்னா கூட இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. இல்ல வீடு இல்லாதவர்கள்லாம் புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலத்துல 6 லட்சம் வீடு கொடுத்தாங்க. வருஷத்துக்கு 60,000 வீடு கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில ஒரு வீடு கூட கொடுக்கல. சும்மா சொல்றாங்க அவ்வளவுதான். 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்காங்க. ஆனா எதுவுமே செய்யல. மக்களை ஏமாத்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவங்க கருணாநிதி ஃபேமிலி கொஞ்சம் பேருக்கு எல்லாம் நிறைய நல்லா தெரியும். அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்காக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அந்த குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி மக்கள் ஆட்சி. அண்ணன் எடப்பாடி ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு நல்ல ஆட்சி செய்தார். எல்லாரும் தெரியலப்பா. அம்மா மரணம் அடைந்த பிறகு அந்த எடப்பாடி ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு சூப்பரான ஆட்சி கொடுத்தாங்க. இவங்க பொய்யை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இல்லன்னா அந்த எடப்பாடி தான் மீண்டும் ஜெயிச்சிருப்பாரு. இவங்க எல்லாம் நிறைய பொய் சொல்லிட்டாங்க, மக்களை ஏமாத்திட்டாங்க. அண்ணா எடப்பாடி அவர் சொல்லிருக்காரு, ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம மனசுல சொல்றது அவர் எல்லாம் 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு சண்டை போட்டு தான் வாங்கி கொடுத்தாச்சு. அண்ணா எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே 2,000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு மாசம் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே ஓஏபி வாங்குற தாய்மார்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க.
கேஸ் 3 சிலிண்டர் விலை இல்லாம கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இதெல்லாம் அண்ணா எடப்பாடி சொல்லிருக்காருன்னா 100% நடக்கிறது. அதுக்கு நாம தான் கேரண்டி. ஒண்ணு சந்தேகமே இல்ல. திமுக காரர் சொன்னதை ஏமாத்துறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர் யார் சொன்னாலும் உண்மைதான். உண்மை இல்லாம யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட வழியில வந்திருந்த அண்ணா எடப்பாடி அவர்கள். அதனால தயவு செஞ்சு நீங்க இரட்டை சின்னத்தில் வாக்களிங்க. அடுத்த தேர்தலில் அண்ணா எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராகி நம்மளுக்காக நம்ம மக்களுக்காக அவர் நல்லா செய்வார் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். టోకెన్ ఉండేవాళ్ళకి అందరికీ ఉంది. నిదానం రండి, నిదానం రండి. తీసుకున్నాం తావిడండి. ఈ పక్క తీసుకున్నాం తావిడండి. ఇప్పించలేమండి. టోకన్ ఉందా? టోకన్ ఉండే మాత్రం వచ్చేది వచ్చేది అది ఇచ్చిన రాయిపక్కే. సరే సరే ఏమేమి అన్ని తీస్తాము. నోటీస్ అందరూ కంపల్సరీ నోటీస్ తీసుకోండి. నోటీస్ అంతా చదవండి. రాన్న సైడ్ లో లైన్ గా రాన్న రేపక్యా అందరికీ ఉంది. ముందు నోటీస్ లో ఏమేమి ముందు అన్ని ఇస్తాము. నోటీస్ బాగుందా నోటీస్ పెట్టుకోండి. నోటీస్ మైన్ వస్తుంది ఈ గవర్నమెంట్ లా. వాళ్ళు చెప్తే ఏమీ లేదు. ఈ గవర్నమెంట్ అట్టుగా అన్ని ఏమేమి ఉంది అన్ని చేస్తాము.